அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் 24வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வகுப்பில் தொழுகையை பற்றி மிக நீளமான செய்தியை பார்த்தோம். தொழுகையை நாம் எப்படி தொழுவ வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தொழுதால் நம் தொழுகையை ஏற்றுக்கொள்வான், குஷு என்ற பணியோடு தொழ வேண்டும். அப்படி தொழுதால் இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டிக்ளேர் செஞ்சுட்டான். இதே போல் நிறைய விஷயத்தை பார்த்தோம். இன்னும் இந்த தொழுகை என்பது தீய செயலிலிருந்து தடுக்குது, அதனையும் பார்த்தோம். இந்த தொழுதால் நம்ம தீய செயலிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது எல்லாத்தையும் பார்த்தோம். இதையெல்லாம் நாம் யூஸ் பண்ண வேண்டும். நமக்கு தெரியும் இதுக்குள்ள போனா நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு டிஜிட்டல் தாவா ரொம்ப அதிகமா இருக்கனால நம்ம சமூக வலைத்தளம் தேவைப்படுது. இந்த சங்கிகள் கூட்டம் அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த முஸ்லீமை பத்தி, முஸ்லீம் சமுதாயத்தை பத்தி, பெண்களை பத்தி, ஹிஜாபை பத்தி அத்துணை விஷயத்தையும் கேடு என்று சொல்லி பரப்புறாங்க. அப்ப அவங்களுக்கு மாற்றமா நம்ம இதெல்லாம் நன்மை என்று சொல்லி பரப்ப வேண்டும். நன்மை என்று பரப்பினால் இந்த நன்மை அவர்கள் சொல்லுகின்ற தீமையை தடுத்து விடும் என்ப ஒரு நோக்கத்திற்காக நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், யூடியூப் யூஸ் பண்றோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைய காலம் அப்படி டிஜிட்டலாக மாறிவிட்டது. டிஜிட்டல் தாவா அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை தேவைப்படுது. இருந்தாலும் கூட அந்த ஃபேஸ்புக்ல அந்த சமூக வலைத்தளம் நான் உள்ள போனா என்னுடைய மனம் மாறும், ஒரு ஆபாசமான விஷயத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரி வருது, என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தொழுகை அதை அன்இன்ஸ்டால் பண்ணி ஈஸியா வைக்கும், பெரிய குடைச்செல்லாம் தராது. ஈஸியா இப்போ கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்மளுடைய தொழுகை கரெக்டா இருந்தா. அப்போ இதையும் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இன்னும் இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் முத்தகீன்களுக்கு தான் இதை பின்பற்ற முடியும். அல் பக்கராவோட சொல்றாங்களா, ஹுதலில் முத்தகீன், இறைவன் அஞ்சியோருக்கே இது வழிகாட்டியா இருக்கும். யார் இறைவன் அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த திருக்குர்ஆன் வழிகாட்டியா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இறைவனுக்கு அஞ்சியவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறைவானவற்றை நம்புவார்கள். இந்த இறைவனை அஞ்சியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க என்னென்ன செய்வாங்க, மறைவானவற்றை நண்பார்கள், ஈமான் கொள்ளுவார்கள். மறைவானவற்றை நம்பி ஈமான் கொள்வார்கள். மறைவானவற்றை அவங்க உள்ளத்துல ஏத்துக்குவாங்க. வேதம், மாணவர் மறைவானவர் அவங்களை ஏத்துக்குருவாங்க. மறுமை நாள் நம்ம பார்க்கல, அது மறைவானவற்றை அவங்களை ஏற்றுவோம். மெயினா அல்லாவை ஏத்துக்குருவோம். அல்லாஹ் மறைவானவற்றை எதுனா அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை ஈமானோடு உறுதியோடு அவன்கிட்ட நம்மளோட கோரிக்கை, அவன் தான் நம்மளை படைச்சான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவனிடத்திலே முழுமையாக நம்ம ஒப்படைக்கிறோம்ல, அதுதான் ஈமான். அதுதான் அவர்கள் தான் அப்படி அஞ்சியவர்களுக்கு தான் அந்த குர்ஆன் வழிகாட்டும். எல்லாத்துக்கும் அந்த குர்ஆன் வழிகாட்டாது. நீ கூட பாக்குறோம்ல, குர்ஆனை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் இந்த குர்ஆனை படிக்காததுக்கு காரணம் என்ன? குர்ஆன் என்றானே என்னன்னு விளங்காம இருக்காங்க. இந்த புக்கு தான் குர்ஆனு, நம்ம கை வைக்க முடியாது, ஹஜ்ரத் மார்வ தான் கை வைக்க முடியும், நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நம்ம சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு தக்க சான்றுகள் இருக்குது, படிங்கிறான். இந்த குர்ஆனை, திருக்குர்ஆனை நீங்கள் படிங்கிறான். ஆனா நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இல்லை. அப்போ இந்த ஈமான் என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் முழுமையா நம்பக்கூடியவராக இருக்கணும். இன்னும் நாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இருக்கணும். சரியா? இப்போ இந்த தொழுகையை நிலைநாட்டோம்னா எப்படி நிலைநாட்டோம்னு சொல்லி பார்த்தா, அந்த தொழுகை முடிச்சா நமக்கு ஒரு திருப்தி வரணும். அந்த திருப்தி நமக்கு இருக்கணும் இந்த தொழுகையில. இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்றோம்னு வைங்களேன், சாப்பிட்டு முடிச்சோடனே திருப்தி இல்லாம இருக்கும் சில பேருக்கு. ஏன் திருப்தி இல்லாம இருக்கு? அப்புறம் எதுக்கு சாப்பிட்றோம்? உங்களுடைய பசியும் அடங்கணும், உடலுக்கும் சத்து கிடைக்கணும். இதுக்குதான் சாப்பாடு. இது ரெண்டும் இருந்தாதான் அந்த சாப்பாடுடைய பலன் கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிட்றோன்னா என்ன அர்த்தத்தோட நீங்க சாப்பிட்றீங்க? சாப்பிட்டா பசி அடங்கணும், அதுக்கே பசியும் அடங்கணும், உடம்புக்கு சத்தும் கேட்கணும். அப்ப ரெண்டுமே இல்லைன்னா அவ சாப்பிட்ட ஒன்றும் பிரோஜனம் இல்லைல்ல. அதே மாதிரி நாம் தொழுது முடிச்சா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கணும். அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், அல்லாஹ் பார்த்துட்டு மகிழ்ச்சி இருக்கணும், நம்மளோட உள்ளத்துல ஒரு பூரிப்பு இருக்கணும். கரெக்டா தொழுதா எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்போ நேற்று பார்த்தோம்ல, அந்த போன வகுப்புகளை 29:45 அல்லாஹ் சொல்றான், தொழுகை மானக்கேடான விஷயத்தையும் தீய விஷயத்திலிருந்து பாதுகாக்கும். அப்போ இதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். இது நம்மளுக்கு நடக்குதா?
எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு சத்து கிடைக்குதா, உடம்புல வலிமை கிடைக்குதான்னு பாக்குறோம்ல, சாட்டிஸ்பிகேஷன் ஆகுதான்னு பாக்குறோம்ல, அதே மாதிரி நம்மளும் சுய பரிசோதனை செய்யணும். இந்த தொழுகை நம்மளை மாத்துதா, மானக்கெடாம தீயவற்றெல்லாம் தடுக்கன்ட்டான்ல, அப்ப தடுத்துதானே ஆகணும். தடுக்குதா இல்லையா நம்ம செஞ்சு பார்க்கணும். ரோட்ல நம்ம போறோம், ஒரு அழகான பெண் போறா, அப்போ இந்த தொழுகையே நாம் கரெக்டா தொழுதா, தொழுகையே நாம் கரெக்டாக தொழுதுன்னா அந்த பெண்ணுடைய பார்வையிலிருந்து நம்ம தாழ்த்திக்கிறோம், தொழுகையை நம்மை தாழ்த்திக்கிறோம். அந்த மானக்கேடான விஷயத்திலிருந்து தொழுகை நம்மை காப்பாற்றி விடும். அப்படி நடக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். முகசபாம்பாங்க அந்த சுய பரிசோதனைக்கு பேரு. அப்ப நம்மளுடைய, ஏன்னா நம்ம தான் செஞ்சு ஆகணும், வேற யாரும் நம்மளுடைய உள்ளத்தை வேற யாரும் சுய பரிசோதனை மிஷின் இருக்கா? இப்ப நம்ம ஒரு மிஷினை சொல்லி விட்டு ஏதாச்சும் ஒண்ணு கையில சொல்லி விட்டு உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது, தொழுகை ஏத்துக்குதா அப்படின்னு சொன்னா எதுவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது. உள்ளத்தை அறியக்கூடியவன், உன்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவன் ஒண்ணு நம்ம அறிவோம், இன்னொன்னு அல்ல. 2 பேரை தவிர யாரும் அறிய முடியாது. என் மனசுல என்ன இருக்குன்னு, என்னுடைய சுய ஒழுக்கம், என்னுடைய சுய பேணுதல் எல்லாமே நான் தான் அறிவேன். வெளிப்படையா நான் எப்படியோ நடிச்சாலும் உள்ளுக்குள்ள எப்படின்னு எனக்கு தான் தெரியும். அப்போ இப்படி சுய பரிசோதனை நம்ம தான் நம்மளை செஞ்சு பார்த்துக்கணும். அப்போ தொழுகை மாத்திச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த தொழுகையுடைய அம்சத்தை பாருங்களேன். இப்ப இந்த ஒரு அறிவாளியா இருந்தா என்ன செய்வோம்? இப்ப இந்த தொழுகை என்ன சொல்லுது? இந்த தொழுகையை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுட்டா என்ன சொல்லுது? வேற எல்லாமே கரெக்டா ஆயிரும். இந்த தொழுகையை செஞ்சுட்டாலே வெற்றி ஆயிரும். இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி பார்த்தோம்ல. அல்லாவுடைய வாக்கு பொய்யா இருக்காதே. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் தொழுகிறோம். 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் தொழுகிறோம். மொத்தமா சேர்த்து 5 வேலையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து 1 மணி நேரம் தொழுகிறோம்னு வைங்களேன். மீதி 23 மணி நேரமும் நம்மளுக்கு வெற்றி ஆயிருக்குல்ல. இந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 23 மணி நேரம் என்ன ஆச்சு? நம்ம ஈஸியா நம்ம வெற்றியை தக்க வச்சுக்கலாம்ல. அதுக்குதான் ஒரு 80-20 ஃபார்முலா சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? 80-20 ஃபார்முலா அப்படின்னு சொன்னா, ஒரு கடையில ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னு வைங்களேன். 20 கஸ்டமர் பெரிய கஸ்டமரா இருப்பாங்க. வந்தாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பில்லு, 80% லாபம் அவங்கள்ட்ட இருந்தா வரும். புரியுதா? ஒரு 100 பேர்ல 20 பேரு 20 பேர்ல இருந்து 80% லாபம் வந்துடும். மீதி 80 பேர் இருக்காங்கல்ல, வந்து கொத்தமல்லி உருவாக்கிட்டாங்க, பாக்கு உருவாக்கிட்டாங்க, வெத்தலை உருவாக்கிட்டாங்க, 5 ரூபாய்க்கு மிட்டாய் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த 80 பேரும் அவங்க பாக்குற வியாபாரத்தை பார்த்தா 20% தான் இருக்கும். அப்ப எதுல நம்ம போக்கஸ் பண்ணணும்? இந்த 80 பிடிச்சிட்டோம், இந்த 20 பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், 80% நம்ம கவர் ஆயிரும். அப்ப இந்த 20ல தான் 100ல இந்த 20 தான் கவர் பண்ணவும் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த நாட்களில் நம்மளுடைய இந்த 1 மணி நேரம் தொழுகையினால மீதி இருக்கக்கூடிய நேரத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா அமைச்சிரும். அமைச்சிரும். தொழுகை நம்ம சரி செஞ்சுட்டால அது நம்ம அமைச்சிக்கிடலாம். அப்ப அந்த தொழுகையில நம்ம போக்கஸ் பண்ணணும். அந்த 1 மணி நேரம் அப்படியே அல்லாஹ்வுடைய நினைப்போடு அந்த குஷியோட தொழுகிட்டோம்னு வைங்களேன், மீறி அந்த மற்ற நேரங்கள்லாம் நம்ம ஈஸியா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கிறேங்க. 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் நமக்கு, 80 பேர் உட்காரவன், 80 பேர் அவன் போனாலே நம்மளை தப்பு செய்ய வச்சிருவான், சைத்தானவங்களா இருப்பானோ, அவ்வளவு ஒரு கேடான மானங்கெட்டவனா இருப்பானோ. அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா? இந்த 20% இருக்காங்களே, அவங்கள்ட்ட போனாலே அலுமதுதான் நம்மளுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன, நம்மளுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்றது என்ன, அப்படி இருப்பாங்க. அப்ப நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த 80 தள்ளி விட்டுட்டு இந்த 20 ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க 20 ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு எல்லாம் அந்த 80 நமக்கு தேவைப்படாது. அதான் பற்றி நடந்துகிட்டே இருக்கு. இந்த 20 பேருமே நல்லவனா இருந்துட்டானுங்க நம்ம நண்பர்கள். இந்த புரியறதுக்காண்டி சொல்றேன். இந்த 20 நபர்கள் நல்லதா இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே வந்துடும்ல. அவன் ஒன்னு அவன் காத்துக்கிடுவான், அவன் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வான், அவன் சொன்னா வருவான். அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்ன? அந்த 80 பேர் விட்டு இந்த 20 பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே போலதான் நம்ம அந்த தொழுகையையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ தொழுகை கரெக்டா இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சிச்சு. நபிமார்கள்லாம் எச்சரிக்கை தான் வந்தாங்க, நம்மளை மாத்துறதுக்கு வரல. எச்சரிக்கை செய்வாங்க. நம்ம தான் மாறக்கூடியவர்களாக நம்ம தான் மாற வேண்டும். அப்ப நம்மளுடைய முயற்சி தான் அந்த தொழுகையை குஷுவோட தொழ வேணும்னா நம்ம தான் தொழுவணும். இதுக்குன்னு பெரிய கிளாஸை போட்டு நேற்று பார்த்தோம்ல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசி கேட்டாலும் நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த தொழுகை குஷுவோட மாறும். தக்பீர் கட்டுறோம், முன்னாடி உள்ளது ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதுறோம், எல்லாம் அப்படியே அந்த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறோம், எல்லார்ட்ட பேசுறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தை படைச்சு இன்னைக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் தருவானா? நல்லா அப்பாயின்மெண்ட் தரான். இன்னைக்கு சிஎம்ங்கிறோம், பிஎம்ங்கிறோம்,
அவர்லாம் 4 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போடணுங்க. வெட்டுக்காரனோட அவனோட பார்க்கறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 4 மாசம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் போடணுங்கிறானோ. ஆனா படைக்கிறப்ப அவனெல்லாம் படைச்ச, நம்மளெல்லாம் படைச்ச, இந்த உலகத்தை படைச்ச, வானத்தை படைச்ச, பூமியை படைச்ச, மண்ணை படைச்ச, மண்ணு கீழே படைச்ச, இத்தனையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை நார்மலா மீட் பண்ணலாங்கிறான் தொழுகை மூலம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இன்னைக்கு ஏன் அதை நாம் ஒழுங்கா செய்யல? நம்மளோட முயற்சி இல்லை, குஷு இல்லை, கொழுவையில குஷு இல்லை, வெறுமனையே சடங்கா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த சடங்கெல்லாம் மாற்றணும், நம்ம முயற்சி செய்யணும்னா வேற யாருமே செய்ய முடியாது. இந்த முயற்சியை செய்யக்கூடியவர் நம்மளாதான் இருக்கணும். நம்ம தானே செய்யணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணா நம்ம தான் செய்யணும். பிறர் உதவி செய்யக்கூடிய விஷயம் இருக்கு, ஆனால் இந்த தொழுகைகள் அப்படி இல்லை. நீங்க என்னதான் பயானம் கேட்டாலும், என்னதான் தொழுகை இப்படி செய்யும் அப்படி செய்யும் சொன்னாலும், நீங்கள் நேற்று கூட இந்த ஸ்வீட் விஷயத்தை பார்த்தோம்ல, ஸ்வீட் நீங்க டேஸ்ட் பண்ணாதான் அந்த ஸ்வீட் தெரியும். அந்த வீடியோவை போய் பார்த்தா அடுத்தவங்க டேஸ்ட் பண்ணி ஒண்ணுமே அது செய்யக்கூடிய விஷயமா இல்லை. அப்போ நாம் தான் நம்மளுடைய தொழுகையை சரி செய்வதற்கு முயற்சி செய்வர்களாக இருக்க வேண்டும். தொழுகைதான் எல்லாம். இன்னும் நாளை மறுமையில பார்த்தோன்னு வைங்களேன், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்யறான்ல, முதல் விசாரணை தொழுகை தானா. சரி, முதல் விசாரணை தொழுகை செய்யறான், தொழுகை கரெக்டா இருந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சான். அந்த தொழுகை கரெக்டா இருந்தால மற்ற எல்லா விஷயமும் கரெக்டா இருக்குமா? பாக்கலாமா இல்லையா? இன்னும் சொல்லலாம், நாளை மறுமையில முதல் விசாரணை தொழுகை. அந்த தொழுவை மட்டும் நம்ம கரெக்டா தொழுதுன்னு வைங்களேன், மற்ற எல்லாம் பார்க்க போயிட்டே இருந்துருவாங்க. நல்லா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த தொழுகையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே மற்ற எல்லாமே கரெக்ட் ஆயிரும். உதாரணமா ஒரு எக்ஸாம் எழுதுறோம், இந்த துணியால பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு வைங்களேன், நம்ம பேப்பர் திருத்துறாங்க, பேப்பர் திருத்துறவங்க முதல் கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பண்ணோன்னே மற்ற எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்களா? இந்த ஒண்ணு செக் பண்ணி ஒன்னொன்னுக்கு மார்க் போடுவாங்க. ஆனா நாளை மறுமையிலே இந்த தொழுகையை மட்டும் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னு வைங்களேன், அந்த தொழுகை மட்டும் கரெக்டா இருந்துச்சு வைங்களேன், மற்ற எல்லாமே மற்ற எல்லாம் கரெக்டா இருக்கும், போயிட்டே இருக்க வேண்டியதான், சொர்க்கம் கன்ஃபார்ம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தொழுகையை நம்ம கரெக்டா தொழுதா, தொழுகையை இறைவனுக்காக தொழுதா, குஷியோட தொழுதா, நம்பிக்கையோட தொழுதா, இந்த தொழுகை நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கிறது 100% கன்ஃபார்ம். அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்து ஏன் அதை இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தொழுகை சரியிருந்தாலே மூலம் என்ன தெரியுது? தொழுகையை நம்ம கரெக்டா பேணிட்டாலே மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்லி இந்த இது சொல்லுது. உதாரணமா இப்போ ஒரு 50 கிலோ தூக்குறவர் இருக்கான்னு வைங்களேன், 50 கிலோ தூக்குறவர்கிட்ட போய் 5 கிலோ தூக்குனா புரியுதா உங்களுக்கு? அப்ப 50 கிலோ, அப்போ இந்த 50 கிலோ தூக்குறவருக்கு 5 கிலோ ஈஸியா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இந்த கரெக்டா தொழுவங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் ஈஸி, மற்ற எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. இந்த எப்படி இந்த 50 கிலோ தூக்குற ஒரு 5 கிலோ ஈஸியா இருக்குமோ, அதே மாதிரி இந்த தொழுகிறவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஆள் 50 பேர் சமைக்கிறாரு, 50 பேர் சமைக்கிறவருக்கு 10 பேர் சமைங்கன்னா சமைக்க மாட்டாரா? அதே போலதான் இந்த தொழுகை என்பது, இந்த தொழுகை கரெக்டா இருந்தாலும் எல்லாமே ஈஸியாயிரும். சரி, அப்ப இன்னொரு டவுட்டு, இப்போ தொழுகை சரியா இருந்தா எல்லாம் சரியா இருந்துரும். இப்போ ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவியிடத்துல யார் சிறந்தவங்களோ அவங்களும் சிறந்தவங்கிறாங்க. ஆனா நம்ம மனைவி கணவரை பார்த்து சொல்றாரு நீங்க சரியில்லை அப்படின்னு. அப்ப இதை எப்படி அணுகிறதுன்னு சொல்லி பார்த்தா, தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். நம்மளுடைய உள்ளத்தை நம்மளுடைய சோதிக்கிறது தான். அவங்க சர்டிபிகேட் தரணும்னா அவசியம் கிடையாது. அப்போ நம்மளுடைய விஷயங்கள்ல நம்ம கரெக்டா இருப்போம், அது நம்மளுக்கே தெரியும். அப்போ அல்லாஹ் தான் நன்மையை கொடுக்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வை மட்டும்தான் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். சரியா? அப்போ இந்த தொழுகை என்பது சொர்க்கத்திற்கு கண்டிப்பா கன்ஃபார்ம். யார் தொழுகையை கரெக்டா செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு கூட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இது நம்ம விளங்கு. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தை ஏற்கனவே பார்த்தோம்ல, 1வது வசனத்துல அப்படியே 10வது வசனம் 11வது வசனம் வரை சொல்றான். கத் அஃப்லஹ மன் முஃமினீன், கத் அஃப்லஹல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையை பணிவுடன் இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹுரிலூன், அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்தை வழங்குவார்கள்.
இன்னும் அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவர்கள் தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்களை தவிர மற்றவர்களின் தமது கற்புணரியை பேணிக் கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இதற்கு புறமாக யார் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களே வரம்பு மீறியவர்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்டவரின் நமது வாக்குறுதியை பேணிக் கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள்தான் தொழுகையை பேணி இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்களே ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்றான். அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் வெற்றி பெற்றா? இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. யார் அவங்க? தொழுகையை குஷுவோட இருப்பாங்க, பணிவுடன் தொழுவாங்க, வீணானதை விட்டு புறக்கணிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு வீணானதை விட்டு நம்ம புறக்கணிக்கிறோமா? நம்ம தொழுகை சரியில்லாதனால வீணான விட்டு இதை சொல்ல வேண்டியிருக்கான்னு நான் சொல்றேன். இப்ப சமீபமா பெண் குயின் சொல்லி ஒரு இது வந்துச்சு, எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பெண் குயினை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் வீடியோ எடுத்து போட்டான். இப்ப அதை புடிச்சுக்கிட்டு இந்த பெண் குயினை பாத்தீங்களா, அந்த லைஃபை பாத்தீங்களா, அதோட லைஃப் அது தேர்ந்தெடுத்து பாத்தீங்களா, இப்படின்னு சொல்ல அறிவீனத்தனமா வீணானத்தை. அதுதான் என்ன இருக்க, ஒரு பெண் குயினே ஒரு கூட்டத்தோட போகுது. அறிவு சார்ந்த பெண் குயின்னா அந்த கூட்டத்தோடய போயிருந்தா தொலைச்சிருக்கோம். இங்கிட்டு தனியா போச்சான், ஒரு மலையை நோக்கி போச்சான். நம்ம ஆளுங்க பாத்தீங்களா பெண் குயினை, இந்த பெண் குயின் மாதிரி நம்ம இருக்க வேணுமா? எவ்வளவு கூட்டத்தோட போவோம், நம்ம தனியா போயிடணும். அந்த பெண் செத்தால போச்சு, மூளை இல்லாம பேசுறாங்க பாங்க. அந்த பெண் குயின் போய் வெற்றி அடைஞ்சிச்சு, அந்த பெண் குயின் போய் செத்து போச்சு, அதை பத்தி பேசுறானோ. அதுதான் இந்த தொழுகை ஒழுங்கா இல்லாதனால கண்ட விஷயத்த இந்த வீணானதை அல்லாஹ் சொல்றானா இல்ல, அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள்ங்கிறான்ல. அண்ணே வீணான போய் மூக்கம் வச்சுட்டு கிடக்குறோமே. நம்மளுடைய சமூகம் தான் சரி, மாற்று மாத்தாரு கமெண்ட் போட்டாலும் சரி, நம்மால் அடிக்கிறாங்க அம்மான்ட்டு. இந்த பெண் குயின் வாழ்க்கையை பாத்தீங்களா, இந்த பெண் குயின் மாதிரி நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது வீணானவற்றை தன்னுடைய நேரத்தை செலவழிச்சு அவன் ஒரு சரி பிரயோஜனமா இருக்கா? சரி, அந்த பெண் குயின் வெற்றி அடைஞ்சாலும் சரி நீ பேசலாம். ஒரு கூட்டத்தோட போகுது, தனியா போய் அங்க செத்து போச்சு. சரி, செத்து போனாலும் பரவாயில்ல, அது அங்க போய் வாழ்ந்தாலும் பரவாயில்ல. செத்து போன பெண் குயினை போட்டு பெருமையை பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதுவும் அல்லாஹ் தான் சொல்றான், வீணானதை. ஆனா தொழுகையாளிகள் என்ன செய்வாங்க, வீணானதை புறக்கணிப்பாங்கிறாங்க. மேலும் ஜக்காத்தை கொடுப்பாங்கிறாங்க, தங்களுடைய கற்பை பாதுகாப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒப்படைக்கப்பட்ட பொருளை அமானியத்தை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இது இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னா, தொழுகையை பேணுதலாக செய்பவர்கள், தொழுகையை ஹுசுவோடு தொழுவார்கள், அல்லாஹ்வுக்கு பணிந்து தொழுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். கடைசி அல்லாஹ் சொல்றான், அவர்களையே ஃபிர்தௌஸ், சொர்க்கம்னு சொல்லல, ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே நம்ம ரசூல் எதை கேட்க சொல்றாங்க, படித்தரத்துல எது பெருசு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் பெருசு. அதுக்குதான் இந்த இவங்க இந்த ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருக்காது, அழிவே கிடையாது, மௌத்தே கிடையாது, வாழ்வு மட்டும்தான். அப்போ இந்த தொழுகையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டா இவ்வளவு விஷயங்களை நம்மளுக்கு கிடைக்குது. இந்த தொழுகையை நாம் எப்படி தொழணும்? குஷுவோட தொழுக வேண்டும், அல்லாஹ்வுக்கு பணிந்து தொழ வேண்டும். அந்த ஒரு தொழுகையில போய் நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு தொழுகை எப்படி ஆச்சு, தொழுகின்ற மாதிரி இல்ல, சாட்டிஸ்பிகேஷன் இல்ல, அப்படி தொழக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த தொழுகையை நாம் கரெக்டா தொழுவணும். தொழுதா இவ்வளவு நன்மை, சொர்க்கம் தான். இந்த தொழுகை சரியானாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கணும். 4 மணி நேரம் வேற விசாரணே கிடையாது. அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறோம், தொழுகையை பார்ப்பான், இல்ல கரெக்டா இருந்துச்சா போயிட்டே இரு, ஒரு ரூட்டுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லி இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இவ்வளவு குர்ஆன் வசனங்களும் இந்த தொழுகையை பத்தி அழகாக பேசுகிறது. எனவே நாம் இந்த தொழுகையை பேணுதலாக பேண வேண்டும். டைமுக்கு தொழுகணும், குஷுவோட தொழுகணும், அது மெயினான விஷயம். பணிஞ்சு தொழுகணும், அல்லாஹ்விடத்துல நிக்கிறோம், அல்லாஹ்விட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லி யாரையோ முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி பணிஞ்சு பேசுறோம், நம்ம அவர் அப்பாயின்மெண்ட் தந்தார், இவர் அப்பாயின்மெண்ட் தந்தாருன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவங்க சார்ந்து இருக்கோம்ல. அப்ப அல்லாஹ்வோட நம்மளை படைச்சவன் எப்படி நிக்கணும், அதே போல் நாம் தொழுவி அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்பவனாக.